என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலையில் தரப்பட்டிருக்கிறது என்பதற்கெல்லாம் விளக்கம் நாம் பலமுறை சொல்லி ஆகிவிட்டது. இந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு நாதல்ல வித்யோதியா அம்பத்தூரிலிருந்து இங்கே மாணவர்கள் 2 பேர் வந்திருக்கிறார்கள். ரித்தீஷ் ராஜ் 7வது வகுப்பு, கௌதம் 7வது வகுப்பு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை அங்கே உள்ள ஆசிரியர் எஸ். லட்சுமி DNYS MSc BEd படித்திருக்கிறார்கள். அவர்கள்தான் அவர்களுக்கு ஆசிரியர். அற்புதமாக பழக்கியிருக்கிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் அப்படியே எந்திரிங்க, பத்மாசனத்தை கலைத்து விட்டு எழுந்து நில்லுங்கள். அப்படியே மெதுவாக எந்திரி. கை அப்படியே இருக்கணும், கை மடக்கப்படாது. 2 மூச்சுள். இப்போ ஆப்போசிட் சைடு கையை இறக்கு இறக்கு இறக்கு, காலை தொடணும். திரிக்கோண ஆசனம். பின்னு தான் வளையணும், சைடில் வளையலை. நம்ம இப்போ தான் வளையணும். மெதுவாக எழுந்துரு. கை அப்படியே இருக்கணும். கையை கீழே போடு. சரி, இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரே பார்த்து நில்லு. மேட்டை சரி பண்ணிக்கல. அப்படியே திரும்ப. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரே பாரு. கால் நல்ல அகலமாக வச்சுக்கோ, அப்போ தான் கால் தொட முடியும். கையை சைடில் விடி. அப்படி கொண்டு போ. வலது பக்கம் முதல்ல இறங்கணும், ரைட் சைடு. அப்படியே இறக்கு. இடுப்பு எலும்பை வளைக்கக்கூடிய நாம் ஆசனம் இது வரைக்கும் பண்ண. இடுப்பு பெரிதாகி விடுகிறது. பாருங்கள், இந்த சின்ன பையனுக்கு இடுப்பு பெருசாகிடுது, வயிறு பெருசாகிடுது. இடுப்பெலும்பை, இடுப்பு சதையை குறைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் திரிகோண ஆசனம். மெதுவாக எழுந்திருங்கள். அப்படியே கை இருக்கட்டும். கையை உயர்த்து. கைக்குள்ளே போயிட்டுது. கையை கொஞ்சம் உயர்த்து. அப்படியே ஆப்போசிட் சைடு. இறக்குன்னும் இறக்கு. திரிகோண ஆசனம். அப்படியே தூக்கு. 2 மூச்சுள். இடுப்பிலே வலி, முதுகெலும்பிலே வலி, இவைகளெல்லாம் சில பேருக்கு ஏற்பட்டு விடுகிறது. ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு வேலை செய்கிறது, உட்கார்ந்து வேலை செய்கிறது, கண்டக்டர்கள், மில் வேலை செய்கிறவர்கள், நின்று கொண்டே வேலை செய்கிறவர்கள் கண்டிப்பாக இந்த திரிகோணாசனத்தை செய்யணும். அவங்க வேலை நேரத்தில் கூட கொஞ்சம் நேரம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு திரிகோணாசனம் பண்ணாலே வலி போயிடும். ஏன்னா 8 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருந்து வேலை செய்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக முதுகு வலி வரும். அப்பொழுது இந்த ஆசனத்தை செய்யணும். அந்த ஆசனத்தை செய்தால் இம்மிடியட்டாக அது ரிலீஃப் ஆகிடும். எந்த பாகத்தையும் நமது முனிவர்கள் விட்டு வைக்கவில்லை. ஒரு முடிக்கு ஒரு ஆசனம், 84 லட்சம் ஆசனம் செய்கிறார்கள். காலமெல்லாம் ஆசனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே தான் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். உடல் எந்த உறுப்பும் டேமேஜ் ஆகிறதில்லை, நோய் வருவதில்லை. அதனால தான் 10,000 ஆண்டு வாழ்ந்திருக்கான். 10,000 ஆண்டு வாழாமல் யோகசாஸ்திரம், ரேகசாஸ்திரம், வானசாஸ்திரம், திருக்குறள், திருமந்திரம் போன்ற நூல்கள் எழுத முடியாது. ஒரு 100 வயசு 200 வயசு ஆனவனால்தான் திருக்குறள், திருமந்திரம், வைத்திய நூல்கள்லாம் எழுத முடியாது. ஆகவே நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் ஆசனத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.